மீனராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனினால் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 30 வயசில் இருக்கக்கூடிய 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் யாருமே நீங்கள் நல்லா இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அப்படியே புளிஞ்சு காய போட்டுருச்சு, அப்படியே துணி காய போடுற மாதிரி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 2 பேருமே போன வருஷம் முழுக்க நல்லா இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து இந்த குரு பயிற்சியின் விளைவாக நல்லா இருக்க போறீங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பொருள் சேர்க்கை உண்டு, வீடு வாங்குவீங்க, வீட்டுக்கான பொருள் வாங்குவீங்க, பொம்பளை பிள்ளைக்கு நகை வாங்கக்கூடிய அமைப்பு. வருமானம் நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு உண்மையிலேயே உறுதியாக மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். 90% ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை பிடிச்சிக்குவீங்க. ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனினால் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 30 வயசில் இருக்கக்கூடிய 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் யாருமே நீங்கள் நல்லா இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அப்படியே புளிஞ்சு காய போட்டுருச்சு, அப்படியே துணி காய போடுற மாதிரி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 2 பேருமே போன வருஷம் முழுக்க நல்லா இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து இந்த குரு பயிற்சியின் விளைவாக நல்லா இருக்க போகிறீங்க. ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானை 5ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சனாகி பார்க்க போகின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் நம்பிக்கை இழந்திருந்தவர்கள், தோல்வி தான் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க, காதல் தோல்வி, நட்பு தோல்வி, பண இழப்பு, பெரிய அளவில் அவரை நம்பினேன் இவரை நம்பினேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்துருச்சு, நானே நல்லா இல்லைங்க, சோம்பேறி ஆகிட்டேன், எனக்கே தெரியுதுங்க, படுத்து படுத்து தூங்குறதுல தான் ஆர்வம் இருக்குது, இந்த மாதிரியாக எதிலும் ஒரு பிடிப்பின்றி இலக்கின்றி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ 30 வயசுக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன். 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு சூப்பர் பலன் நடக்கும். எப்போவுமே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் இரட்டை பலனாக சொல்லுவேன். இளைஞர்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இளைஞர்களை தாண்டி நடுத்தர வயது வந்தவர்கள் எல்லாருக்குமே இப்போது ஜென்மச்சனியின் பாதிப்புகள் எல்லாம் வீடு வாகனம் வாங்குறது, காசு பணம் வர்றது, கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் கூட வீட்டில் நல்லதுகள் நடக்கிறது, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நல்ல விதம் பண்ணக்கூடாது, பிள்ளைகளை நல்ல காலேஜில் சேர்க்கறது, பிள்ளைகளுக்காக கல்யாணம் பண்ணி பார்க்குறதுன்ற மாதிரி சுப விரயங்கள், அதுக்கேற்ற மாதிரி காசு பணம் வரக்கூடியதெல்லாம் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். அவர்களுக்கெல்லாம் கௌரவம் கூடக்கூடிய அமைப்புகள் உண்டு, பொருள் சேர்க்கை உண்டு, வீடு வாங்குவீங்க, வீட்டுக்கான பொருள் வாங்குவீங்க, பொம்பளை பிள்ளைக்கு நகை வாங்கக்கூடிய அமைப்பு. 10 சவரம் இப்போல்லாம் தங்கம் 1 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு என்னமோ போயிடுச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 10 சவரம் 20 சவரம் நகை வாங்கி பிள்ளைகளுக்காக வைக்கக்கூடிய அமைப்புன்னு வருமானம் நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு உண்மையிலேயே உறுதியாக மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு இளைய பருவத்தினர், குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த வருஷம் முழுக்க இன்னும் 1 வருஷத்துக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்காது. அதுவும் இதுலேயும் நான் 2 விதமாக சொல்லுவேன். 90% ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனிலேயே போய்கிட்டு இருக்கு. அவங்க கூட இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்க போகிறீங்க. எப்படி நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைந்து ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகின்ற காரணத்தினால் ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே பெரியதாக கவலைகள் எதுவும் இருக்காது. ராசிநாத் துன்பங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும், ஏதாவது ஒரு சக்தி விரயம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும் இளைய பருவத்தினருக்கு மட்டும். ஆனால் அதை தாங்கக்கூடிய ஒரு வலிமையை ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் அடைஞ்சு நல்லா இதாக இருக்கிறார். ஆகவே வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை பிடிச்சிக்குவீங்க. ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோதான் கம்மியாக சம்பளம், இவ்வளோதான் வருமானம் வருது என்கின்ற மாதிரியான வயதிற்கேற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இளைய பருவத்தினருக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க அகலக்கால வச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க, பண ரீதியாக மட்டும் கவலைப்படாதீங்க, கவனமாக இருங்க. மற்றபடி குடும்ப ரீதியெல்லாம் கஷ்டங்கள் வராதுங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் உன்னத பலன்களை செய்யுங்க. அதிர்ஷ்டம் செயல்படுங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. நல்ல விதமாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய, கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய, சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய, சிலருக்கு எல்லாவற்றிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த
மீனராசிக்காரர்களுக்கான 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. எப்பொழுதுமே ஒரு 2 அல்லது 3 பெயர்ச்சிக்கு வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலை கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன? சாட்டர்ன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பெயர்ச்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துடுமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துடுமோ, கண்டக சனி வந்துடுமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துடுமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு சனி பெயர்ச்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும். ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றார் போல் உண்மையிலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டால் கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குருப்பெயர்ச்சி கூட நல்லா இல்லை, இந்த குருப்பெயர்ச்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குருப்பெயர்ச்சினாலே நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள், 12 மாதங்கள், சுமாராக 1 வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு 1 வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷ குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், 1 வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்றைக்கி எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த 1 வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான், தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்துவிட்டு திரும்பவும் கடகத்திலே உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே
ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய ராசியிலே இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தைப் போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் சனி 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார். தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக இப்போது நான் சொன்னதை போல் 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட, கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.